வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சாரு அண்ணா மன்னி ரெண்டு பேரோடையும் உலகநாயகன் கமலஹாசன் பின்னாடி நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இந்த திரையுலகத்தில் பல பேருக்கு சரணாலயமாக இருந்தது. கமலஹாசன் அவர்களுடைய ஆழ்வார்பேட்டை இல்லம்தான். ஸோ அங்கே யார் போனாலும் டிஃபன், சாப்பாடு, காஃபி, எல்லாருக்கும் முடிந்தளவு பண உதவி, யார் டிமோட்டிவேட்டாக இருந்தாலும் கதை சொல்லி நல்லா இருக்கு, நீ நல்லா வருவ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திரையுலக கூட்டத்துக்கே சரணாலயமாக இருந்தது கமலஹாசனுடைய ஆழ்வார்பேட்டை இல்லம். அங்கே சாரு அண்ணா மன்னி அப்படின்னா எல்லாருமே கொண்டாடுவாங்க. அது ஆழ்வார்பேட்டை கும்பல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது சந்தான பாரதி, பி.சி. ஸ்ரீராம், மனோபாலா, எஸ்.வி. சேகர், ராதாரவிலாம் ஆரம்பகால நண்பர். அதுக்கப்புறம் நடுவில் கேப் ஆகி போச்சு. ஈவன் பி வாசு அண்டு நம்ம பாரதி ரெண்டு பேரும் பன்னீர் புஷ்பங்கள் கதை உட்காந்து எழுதினதே கமல் வீட்டில் தான். அப்போ அங்கே தான் காஃபி, டிஃபன் எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பி வாசுவே சொல்லியிருக்காரு. அந்த அளவு கமல் க்ளோஸ். அந்த படத்தில் சுரேஷ் நம்ம பிரதாபோத்தன் பண்ண ரோலை கமல் பண்ணுறதா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே கமல் பயங்கர பிஸி ஆகிட்டாரு. ரெண்டாவது கமல் பண்ணார்னா அது கமல் படம் ஆயிடும். அந்த படத்துக்கு வர வேண்டிய உரிய அங்கீகாரம் கிடைக்காம போயிடுங்கிறதுக்கு தான் கமல் அந்த படத்தில் நடிக்கலை. ஸோ அந்த அளவு அந்த வீடுங்கிறது மனோபாலா மாதிரியான ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க அது சரணாலயம் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட சாருஹாசன் பிறந்த நாளுக்கான அது பதிவு. ஏன்னா முதல் நாள் அவர் ஊரில் இல்லை, அடுத்த நாள் போட்டிருக்காரு. டைரக்டர் வசந்த் பாலச்சந்தருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவர் அனந்து மூலமாக கமலுக்கு நெருக்கமானார். ஸோ அவர்லாம் அங்கே நிறையா படங்கள்லாம் போடுவாங்க, இங்கிலீஷ் படங்கள்லாம், அதெல்லாம் பார்த்துருக்காரு. கமலுக்கு தேசிய விருது கிடைத்தப்ப மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்ததுதான். 3ஆம் பிறை படத்துக்கு அவருக்கு தேசிய விருது கிடைக்கும் பொழுது மிகப்பெரிய கொண்டாட்டமாக அவ்வளோ பேர் அப்புறம் தீபாவளி, பொங்கல்னா எல்லா திரையுலக நட்சத்திரங்கள் அவங்க குடும்பத்தோடு அங்கே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதில் பணத்தையும் வச்சு அங்கேயே வெடிச்சு அந்த மாதிரி ஒரு வீடாக இருந்தது. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் சாரு அண்ணாவும் அண்ணியும் தான். நேற்றைக்கு கேரளாவில் திருவனந்தபுரத்தில் சந்திரன் அவர்கள் மறைவுக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அந்த சந்திரன்கிறவர் வேற யாரும் இல்லை, மெர்ரிலேண்ட் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு இன்னொரு தேட்டர் ஓனர். அந்த தேட்டரு திருவனந்தபுரம் பத்மநாபா தேட்டர். அந்த பத்மநாபா தேட்டர் ஒரு ப்ரொஃபஷ்னலாக அங்கே கமலஹாசன் படங்கள் பல நாட்கள் ஓடி இருக்கு, வெற்றிகரமாக ஓடி இருக்கு. தென்னாலி மாதிரியான படங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க. 100 நாட்களுக்கு மேலே நிறைய படங்கள் ஓடி இருக்கு. இப்படிலாம் இருந்ததை காட்டிலும் அவர் கலையை மிகப்பெரிய அளவு நேசிக்கக்கூடியவர் சந்திரன் அப்படின்னு கமல் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இந்த பத்மநாபா தியேட்டர் சோற்று கணக்குன்னு ஒரு கதை இருக்கு. அந்த சோற்று கணக்கு கதையை நான் படித்ததை விட கேட்டிருக்கேன். ஜெயமோகன் எழுதின கதை. அது பவா செல்லத்துறை யூடியூப்ல இருக்கு. நீங்க சோற்று கணக்குன்னு சர்ச் பண்ணுங்க, பவா செல்லத்துறைன்னு. அது ஜெயமோகனுடைய கதையை அவர் சொல்லியிருப்பாரு. அதுல கெத்தேல் சாஹிப்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவருடைய கதை அந்த கதைப்படி, அது நிஜமாவே நடந்தத கதையா எழுதினாரு. அந்த கதைப்படி பத்மநாபா தியேட்டர் பக்கத்துல இருக்கும். அந்த பத்மநாபா தியேட்டருங்கிறது ஒரு மிக முக்கியமான லேண்ட்மார்க். அந்த கதைக்கு உயிர் சேர்க்கக்கூடிய ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும். ஸோ அதுவும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 2 விதமான பிரச்சனை விஜய்க்கு. ஒன்று, விஜய்க்கு ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த கரூர்ல நடந்த ஸ்டாம்பீட்ல 41 பேர் இறந்ததற்கான விசாரணை. ஏன்னா அது சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ சிபிஐ டெல்லிக்கு விசாரணைக்கு விஜயை கூப்பிட்டுருக்காங்க. அது ஒன்று, நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார்ல சர்டிபிகேட் கிடைக்கல. என்ன காரணம்னா, அது மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியான காட்சிகள் இருக்கு. 2வது இந்திய இராணுவத்தை தவறா சித்தரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க யூஏ கொடுக்க ஒத்துக்கிட்டு
ஓகே பண்ணவங்க திடீர்னு இதை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை தான் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க ஜனநாயகன் தரப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது வந்து நாங்கள் இவ்வளோ தேட்டரில் படத்தை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டோம், 9 படம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 9 ரிலீஸ் ஆகலைன்னா எங்களுக்கு வந்து பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்சார் தரப்பு நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் வந்து என்ன சட்டப்படியோ அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், அது 1 கோடி படமாக இருந்தாலும் 300 கோடி படமாக இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை முறைப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்று மதியம் அந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல 8ஆம் தேதின்னு சொன்னாங்க, இல்லை 9ஆம் தேதி படம், அதனால நீங்கள் வந்து 7ஆம் தேதியை விசாரிக்கணும். ஏன்னா நிறையா இப்போ கட் பண்ணாங்கன்னா எதெல்லாம் கட் பண்ணுறாங்களோ அதை கட் பண்ணிட்டு எதை ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணி சேர்க்கறதுங்கிறது வந்து பெரிய ப்ராசஸ். 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். அது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அது பண்ணணும். அதுலேயே வெவ்வேறு விதமான ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு மத்தியானம் விசாரிக்கிறாங்க. பார்ப்போம் இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு. நேற்றைக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய 59வது பிறந்த நாள். ரஹ்மானை பொறுத்தவரைய அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு வந்து நெருக்கமானவர். 2 பேரும் சேர்ந்து ஹாலிவுட்லேயே போய் படங்கள்லாம் பார்த்த அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அமெரிக்கா போகிறப்ப 2 பேரும் ஒன்றாவே போனாங்க. அதில் குறிப்பாக வந்து ரஹ்மான் வந்து கமல் வந்து ஹாலிவுட் படங்கள் பண்ணணும், அவர் இங்கே இனிமேல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாரு, அவர் வந்து அங்கே ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். அப்புறம் இந்தியன் 2 படத்துக்கு வந்து நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமல் கேட்டுக்கிட்டாரு. ஆனால் டைரக்டர் சங்கர் என்னை கேட்கல. ஒரு டைரக்டர் கேட்காம நான் பண்ண முடியாது, கமல் சார் அவருடைய படங்களுக்கு வந்து மர்மயோகிக்கு நான் ஒர்க் பண்ணது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பேட்டி அந்த கொரோனா காலத்தில் கமலஹாசன் அண்டு ரஹ்மான் பேட்டி மறக்கவே முடியாது. 2 பேருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே உள்ள மரியாதை. அவர் கமல் சாரை பார்த்தாலே எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்தியன் முதல்ல வாய்ப்பு வந்தப்ப நான் பயங்கர டென்ஷனாக இருந்தேன். நமக்கு பிடித்த பெரிய ஹீரோ அவர் படத்துக்கு நம்ம மியூசிக் பண்ணுறோங்கிறப்ப எனக்கு பதட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். கமலை பொறுத்தவரைய மர்மயோகி படம் அது வராமல் போனது மிகப்பெரிய வருத்தம். அதில் ரஹ்மான் போட்ட பாடல் தான் சூப்பர் சாங்கு, அது நீங்கள்லாம் கேட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு கமல் சொன்னார். ரஹ்மானை பொறுத்தவரைய ஒன்று வைரமுத்து இல்லைன்னா வாலி படத்தோட முழு பாட்டை எழுதுவாங்க. முதல்ல அதை கமலஹாசன் படம் தெனாலியில தான் உடைச்சார். தெனாலியில் பொறுத்தவரைய 6 பாடலாசிரியர், கலைக்குமார், அறிவுமதி, தாமரை, பிறைசூடன், பா விஜய், இளைய கம்பன், இந்த 6 பாட்டுக்கு 6 பாடலாசிரியர்களை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம்.